வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எல்லாரும் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த 30 நாள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன இருக்குது, இந்த 30 டேஸில் நீங்கள் எப்படி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தமிழ் வீடியோஸ் தான் இது. ஓகேங்களா? இந்த 30 நாளில் நீங்கள் தமிழில் என்னென்னலாம் படிச்சிருந்தா உங்களால் முழு மதிப்பெண், அதாவது 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. நான் இப்போவும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 30 நாளில் தமிழ் படித்து முடிக்கலாம் அப்படிங்கிறது ரிவிஷன். அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் நான் தமிழை படிக்க போகிறேன் சார்னா 30 டேஸில் உங்களால் தமிழை முடிக்க முடியாது. ஸோ இம்பாசிபிள். ஓகேவா? 30 நாளில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது ரிவிஷன். ஸோ இது ரிவிஷனுக்கான வீடியோஸ் தான். ஸோ இந்த 30 டேஸில் உங்களால் ரொம்ப ஈஸியாக எளிமையாக ரிவிஷன் பண்ண முடியும். நம்ம என்னென்னலாம் ரிவிஷன் பண்ணணும், என்னென்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும், என்னென்னலாம் அடிக்கடி நம்ம டெஸ்ட் போடணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஸோ தமிழில் ஓல்டு புக்கா நியூ புக்கா அப்படிங்கிற கண்டிஷன், அதுக்கப்புறம் எந்தெந்த எடிஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணுமா படிக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குழப்பத்துக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, புது புத்தகம் மட்டும் படிங்க. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் நீங்கள் தெளிவாக படிக்கணும். அப்படி படிச்சிங்களாவே உங்களுக்கு 80 மதிப்பெண்கள் 6வதுலேருந்து 10வது புக்கில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்மளோட ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படிங்கிறது புது புக்கில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிங்க. 2வது சோர்ஸ் அப்படிங்கிறதுனால 11th 12th. சார் 11th 12th என்னால் எல்லாமே படிக்க முடியாது அப்படின்னா கூட எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்ன இருக்கும், நூல் குறிப்பு இருக்கும், ஆசிரியர் குறிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் சான்றோர் சித்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். சரிங்களா? அட்லீஸ்ட் அதையாவது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிங்களா, பெரும்பாலும் அதுல இருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் இருக்குது. அதனால அதுலேயும் உங்களால் முழு மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சால் உங்களால் முழு மதிப்பெண்கள் வாங்க முடியும். தெளிவில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறத அவங்கள படிக்க விடலை. ஸோ எப்போ ஒருத்தங்க ஒரு வேலையை வேகமாக செய்வாங்க அப்படின்னா, என்ன படிக்கணும் அப்படிங்கிற தெளிவான புரிதல் இருக்கும்போது அதை நம்ம சீக்கிரம் செய்கிறோம். அந்த புரிதல் கம்மியாக இருக்கும்போது நம்ம பயப்படுறோம், மேபி தோத்துடுவோமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறோம். அப்படி நெகட்டிவாக யோசிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்கிறோம். அதுதான் பிரச்சனை. ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பங்கள் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, 6வது புத்தகத்துலேருந்து 10வது புத்தகம் வரைக்கும் புது புக்கு படிங்க. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, புது புக்லேயே 2 எடிஷன் இருக்குது. ஒன்று என்னன்னா 2018 எடிஷன், இன்னொன்று 2022 23 எடிஷன். சரியா? நீங்கள் 2018 எடிஷனில் விட்டு போன பாடங்களையும் படித்து விடுங்கள். அதே மாதிரி 2024 என்ன பாடம் ஆட் பண்ணாங்களோ அதையும் படிச்சிருங்க. இதை இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? அதாவது 2022 23 நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்களாவே போதும். ஸோ அதில் என்னென்ன விட்டு போயிருக்கும் அப்படின்னு நானும் அதை சொல்லிடுறேன். முதல்ல 2018 6வது 9வது 11வது புத்தகங்கள்ல ரிலீஸ் செஞ்சாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, 6வதுல 9 யூனிட்டும் 9வதுல 10 யூனிட்டும் 11வதுல 10 யூனிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க. சரிங்களா? அந்த குறைக்கப்பட்ட பாடங்கள்லாம் உங்களுக்கு டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகுது. அதனால அதுல என்னென்ன பாடங்கள் தூக்குனாங்களோ அப்படி குறைக்கப்பட்ட பாடத்தை நீங்க கம்பல்சரி படிச்சு விடணும். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? 2022 எடிஷனோ 23 எடிஷனோ ஃபாலோ பண்ணுங்க. விட்டு போன பாடங்கள் 6வதுல இருக்கு, 9வதுல இருக்கும், 11வதுல இருக்கும். சரிங்களா? 9வது 11வதுல மட்டும் விட்டு போட பாடங்களை படிங்க. அது என்ன எடிஷன் ஃபாலோ பண்ணினீங்கன்னா 2018 எடிஷன்ல தான் அந்த விட்டு போன பாடங்கள் இருக்குது, அதை படிங்க. அதே மாதிரி 2024 எடிஷன்ல ஸோ ஒரு பாடங்கள் ஆட் பண்ணிருக்கிறாங்க, 10வது புத்தகத்தில் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றிலாம் ஆட் பண்ணிருக்கிறாங்க. அதனால கம்பல்சரியாக அதையும் படிச்சிருங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது, அப்படி ஒரு புது வெர்ஷனில் ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறது. அந்த ஒரு பாடத்தை படிச்சிருங்க. சரிங்களா? அப்படி அந்த ஒரு பாடம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாடத்தை தூக்கியிருப்பாங்க. அப்படி தூக்கப்பட்ட பாடங்கள் அப்படிங்கிறது என்னவோ அதையும் தான் படிக்கணும். ஓகேவா? எந்த பாடத்தை புதுசாக ஆட் பண்ணுறோமோ அதை படிச்சிடணும். தூக்குன பாடத்தையும் நம்ம படிச்சிடணும். நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸை படிச்சிடணும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன் 11th 12th எப்படி சார் படிக்கணும் அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஆல்ரெடியே சங்கர்ல 11th 12th எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னாவே அதுக்கான புரிதல் உங்களுக்கு இருக்கும். பேசிக்கா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சான்றோர் சித்திரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 11th 12th மொத்தம் 18 சான்றோர் சித்திரங்கள் இருக்குது. ஏன் 11th 10 யூனிட், 12th 8 யூனிட், அப்போ மொத்தம் 18 யூனிட். 18 யூனிட்டுக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை படிக்கணும், நீங்க 18 சான்றோர் சித்திரங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 18க்கும் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு படிங்க. அதுவே போதுமானது. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையா கேட்கறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த எளிமையை நம்மளால ஈஸியா ரிட்ரீவ் பண்ண முடியல. பிரச்சனையே கொஸ்டின் ஈஸியா இருக்கிறது தான். ஈஸியா இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா, கொஸ்டின் ஒரே லைன்ல இருக்குது, ஒரே வார்த்தையில் இருக்குது. அந்த சின்ன புரிதல் இருக்கணும். அதாவது மிக துல்லியமான புரிதல் இருந்தா அந்த கொஸ்டின் நம்மளால ஈஸியா ரிட்ரீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே கேள்விக்கு 2 பதில், இதுவா அதுவா, ஏவா பியா அப்படிங்கிற
குழப்பமான கண்டிஷனும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 2 லைன்ல அந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களால அது ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிட முடியும். அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு லைன்லேயே அந்த கொஸ்டினை கேட்டுறாங்க. அப்படி ஒரே லைன்ல கொஸ்டின் இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனை. சிம்பிளா யோசிச்சு பார்த்தா டிஎன்பிசியோட கொஸ்டின் ஈஸியா கஷ்டமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப ஈஸி தான். பிரச்சனையே அது ஈஸியா இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு லைன்ல தான் கொஸ்டின் இருக்குது, ரொம்ப சிம்பிளா இருக்குது. அந்த சிம்பிள் லைனால் ரிட்ரீவ் பண்றதுக்கு நம்ம யோசிக்கிறப்ப என்ன பண்றோம்னா 2 பதில் நமக்கு கிடைக்குது. 2 பதிலுக்கும் நம்ம அந்த இடத்துல கிராஸ் செக் பண்ணவே முடியல. இது வருமா அது வருமா அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் தப்பு பண்றோம். அப்படி தப்பு பண்ணாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கு. நீங்க 2018 2022 ஸோ எதை கம்பேர் பண்ணீங்களாலுமே குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 எப்படி இருக்குன்னா தமிழ் ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ் கம்பல்சரி அது ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஜென்ரல் தமிழும் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சம் இருக்கும், சரிங்களா? அதனால தமிழை பார்த்து பயப்படாதீங்க. கொஸ்டின் ஒரே ஒரு வார்த்தையில் இருக்கும், ஒரே ஒரு லைனில் தான் இருக்கும். 2 லைன்லையோ 3 லைன்லையோ கூட அவங்க கொஸ்டின் கேட்க போகிறதும் கிடையாது, சரியா? அதனால பெரிய லைனாக கொடுத்து தான் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும்னா இருக்காது. சின்ன லைனில் தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிறப்பு பேர்களே போன தடவை 4லேருந்து 5 கேள்வி கேட்டிருந்தாங்க, இலக்கண குறிப்பு 3 கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. பிரச்சனை என்னன்னா யோவானா திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ அதாவது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் யோவான் அப்படின்னா யோவானாலும் திருமுழுக்கு யோவானாலும் ஒன்று தானே அப்படின்லாம் யோசிக்கிறீங்க, கிடையாது. ஸோ கரெக்டான பேர் என்னவோ துல்லியமாக படிங்க, சரிங்களா? 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தெல்ல தெளிவாக A to Z 100க்கு 100% படிக்கணும், சரியா? அதில் முக்கியமான பாடம்னு ஒன்று கிடையாது, தேவையில்லாத பேஜ்னு ஒன்று கிடையாது. A to Z படிங்க. 11th 12th மட்டும் தான் நம்ம வேண்டிய பாடங்கள் படிக்க போகிறோம், தேவையான பாடங்கள் படிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் 11th 12th படிங்க. ஸோ அதை தான் ஓல்டு புக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓல்டு புக்கு வந்து சங்கர்லேயே குரூப் 4 நடந்தப்போ வேல்யூ எடிஷன் டெஸ்ட் அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் நடந்திருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆகிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓல்டு புக்கை ரொம்ப லிமிட்டடாக படிங்க. ஓல்டு புக்கு படிக்கலனாலும் உங்களால் முழு மதிப்பெண்கள் பெற முடியும். அதனால் பயப்படாதீங்க. அதுக்கு எப்படி சார் ஓல்டு புக் படிக்காமல் முழு மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னா, நீங்கள் 2015லேருந்து 2020 வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுங்க, சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சங்கர்லேயே உங்களுக்கு காம்பைலேஷன் பண்ணி குரூப் 4 அப்போ கொடுத்துருப்பாங்க, குரூப் 2 அப்பையும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது 697 பேஜ் இருக்கும், ஓகேவா? அப்ராக்சிமேட்டாக 25லேருந்து 30 கொஸ்டின் பேப்பர். ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 100 கொஸ்டின் அப்படின்னா 3000 கொஸ்டின் இருக்கும். 3000 இன்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு நான் 4 ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பதில் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சுன்னா அதாவது எப்போங்க போயிடும், அது 6000 கொஸ்டினுக்கு போயிடும், சரிங்களா? சிம்பிளாக இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுலேயே அவருக்கு 4 பேர் கொடுத்துருப்பாங்க. கருணைன்னு கொடுத்துருப்பாங்க, அருளப்பன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, திருமுழுக்கு யோவான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட தாய் பேர் என்னது, ஸோ மரியன்னை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தாய் இறந்தப்ப எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் பாடமாக கொடுத்துருப்பாங்க. முறை 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 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் யாக்கை பூக்கை சேக்கை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். வசிப்பட படப்பட அப்படின்னு ஆரம்பிக்கும். முறை முறைன்னு ஆரம்பிக்கும். அவ்வளோதான் நீங்கள் பாடம் படிச்சிங்க. இதுதான் தேம்பாவணியில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக்கான புரிதல் தான் அவ்வளோதான். தேம்பாவணி ஃபஸ்ட்டு பேரா இருக்குது, பேராவில் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6 பேரா கொடுத்துருக்காங்க, 6 பாட்டு பேராவா 6 பாட்டு கொடுத்துருக்காங்க. 6 பாட்டுக்கும் முதல் என்ன அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணிங்களாவே போதுமானது. அந்த பாட்டை மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் நம்ம நூல் குறிப்பு படிக்கிறோம், ஆசிரியர் குறிப்பு படிக்கிறோம், இவ்வளோதானே அந்த பாடம். இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணுறப்ப இப்படி சொல்ல தெரிஞ்சால் உங்களுக்கு போதுமானது. அப்படிதான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு கொஸ்டினை படித்த உடனே அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் படிக்க போகிறீங்க. அப்படி 10 பாயிண்ட்டை சொல்ல போகிறீங்க. அப்போ 3000 × 10 அப்படிங்கிறது ஸோ 30,000 கொஸ்டின், ஓகேவா? பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒரு கொஸ்டினோட நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களாலேயே ஈஸியாக ஃப்ரேம் பண்ணி படிக்க முடியும், சரிங்களா? 2015லேருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் காம்பைலேஷன் சங்கரில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக படிங்க. அது 697 பேஜ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராவாக வேலிடான பாயிண்ட் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லி படிங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது என்னன்னா நியூ கொஸ்டின் பேப்பர். அதாவது கொஸ்டின் பேப்பர்லேயே 2ஆக பிரிக்கலாம். ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஓல்டு புக் அப்படின்னு படிக்கலாம். ஸோ நியூ கொஸ்டின் பேப்பர்னு படிக்கலாம். அந்த நியூ கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இலக்கணம் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. இப்போ 40 டெஸ்ட்டுக்கு மேலே நடந்திருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி ஒவ்வொன்றிலையும் 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் பெரும்பாலும் அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அது எப்படின்னா டிஎன்பிசியோட சிலபஸ் வச்சு தான் ரைஸ் ஆகுது. ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. அப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு அவர் 5 எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கூட 8 நாளில் 40 கொஸ்டின் பேப்பர் முடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து சிம்பிளாக வந்து இலக்கணங்கள் தான் கேட்டுக்கிறாங்க. இலக்கணத்தில் தான் தப்பு பண்ணுறேன் சார் அப்படின்னா அதை தெளிவாக பார்த்துட்டிங்களா போதுமானது. அப்போ கொஸ்டின் பேப்பரே நம்ம 10 இயர்ஸ் படிக்க போகிறோம். 2015லேருந்து 2020 வரைக்கும் 6 வருஷம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஏன்னா ஓல்டு புக்கிலேருந்து நிறைய கேட்டிருக்காங்க, அதை அப்படியே படிக்க போகிறோம். 2020லேருந்து 2024 வரைக்கும் 4 வருஷம் தமிழ் எலிஜிபிலிட்டி. பெரும்பாலும் மேக்ஸிமம் 40 கொஸ்டின் தான் இருக்கும். அதை பார்த்துருங்க. அப்போ நம்ம படிக்க வேண்டியது தெளிவான ஸ்கூல் புக்ஸ் 6 to 10, தேவையான பாடங்கள் 11, 12, ஓல்டு கொஸ்டின் பேப்பரை 2ஆக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஓகேவா? ஓல்டு புக்லேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டிருப்பாங்க. ரெண்டாவது நியூன்னு வரும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி கேட்டது, சரிங்களா? அப்போ இது இருந்தால் போதுமானது. உங்களால் தமிழில் முழு மதிப்பெண்கள் பெற முடியும், சரிங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
நீ எதை பார்த்து பயப்படுற அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு பயம் அப்படிங்கிறது சின்ன வயசில் கூட நீ ரொம்ப தைரியமாக மோட்டிவேட்டாக இருந்த. ஆனால் இப்போ சின்ன ஒரு கொஷின் பேப்பரை, டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பரை பார்த்து பயப்படுற. பயப்படாத. நீ இத்தனை நாள் எப்படி படித்த அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. 30 டேஸில் தெளிவாக ரிவிஷன் பண்ணிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூட்டே போகலனாலும் சரி, உன்னால் பாஸ் ஆக முடியும். உன்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உன்னை ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கும். ஓகேவா? யாரே ஒருத்தர் உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் நீ அந்த இடத்த படிக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு என்ன படிக்கணுங்கிற தெளிவான ஸ்ட்ராட்டஜியும் ஒரு நல்ல கைடும் இருந்தாவே போதுமானது நீ பாஸ் ஆகிறதுக்கு. அதனால் பயப்படாதீங்க. ஸோ கிராமத்தில் இருந்தாலும், நீங்கள் நகரத்தில் இருந்து படித்தாலும், இன்ஸ்டியூட் போனாலும் போகலனாலும் இந்த வீடியோ ஒரு தடவை தெளிவாக பார்த்துட்டு புத்திசாலித்தனமாக படிங்க. சரிங்களா? இந்த 30 நாளில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் நல்லா படிச்சிருக்கிறோம், நாம் என்ன பண்ணலாம், ஜிஎஸ் நல்லா படிப்போம் அப்படின்ட்டு அந்த தப்பை பண்ணாதீங்க. 30 நாளும் தமிழ் படிங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 30 நாளும் தமிழ் படிங்க, 30 நாளும் மேக்ஸ் படிங்க. இதில் 125 கொஷின் கேட்குறாங்க. அப்போ இதில் நீ 120 எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. அதனால் நீ படிக்கிறத பார்த்து ஒருத்தங்க பயப்படணும், மறந்து போகணும். அந்த பையன் படிக்கிற மாதிரி யாராலையும் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லணும். அந்த பொண்ணு பாரு இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அது படிப்பில் உன்னிப்பாக இருந்துச்சு அப்படின்னு உன்னை பார்த்து பயப்படணும். ஒருத்தங்க உன்னை பார்த்து அப்படியே மெய்சில் இருக்கணும். சே அப்படிலாம் நம்ம அப்படி ஒரு நாள் நம்ம இருந்துட மாட்டோம் அப்படின்னு இயங்கணும். அந்த மாதிரி படி. உனக்கு இருக்கிற வறுமை, கஷ்டம், காசு இருக்குது இல்லை, அப்பா அம்மா உதவி பண்ணுறாங்க பண்ணலை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை, இன்ஸ்டியூட் இருக்குது இல்லை, உனக்கு ஹெல்ப் கிடைக்கல, பிரச்சனையை பார்த்தா நீ படிக்க மாட்டேன். படிக்கிறத பற்றி மட்டுமே யோசிச்சுன்னா உனக்கு பிரச்சனை தெரியவே தெரியும். படிக்கிறத பற்றி மட்டும் யோசி. எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ணாதீங்க, எந்த இடத்துலையும் கவலைப்படாத, உன்னை யாரும் காயப்படுத்தவும் விடாத. நீ சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணு. நீ படிக்கணுமா இல்லையாங்கிறதையும் நீ தான் முடிவு பண்ணு. தெளிவாக படிங்க. சரிங்களா? இதுவே போதுமானது. தமிழ் மட்டும்தான் ஃபுல் மார்க் உங்களால் வாங்க முடியும். தெளிவாக படி. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் 11th 12th தேவையானது படிக்க போகிற கொஷின் பேப்பரை 2ஆக பிரிச்சிடும். கொஷின் பேப்பர் பார்த்துட்டு தான் போகணும். அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் அப்படியே கேட்குறாங்க. இந்த குரூப் 2ல் கூட நிறைய 2 கேள்வி வெளியிருந்தெல்லாம் வந்துச்சு. அதை பார்த்துலாம் பயப்படாதீங்க. குரூப் 4ல் வந்துருந்துச்சு. சாரி, உங்களுக்கு குரூப் 2ல் புக்கில் தான் இருக்கும். அதே மாதிரி 11th 12th சிறப்பு தமிழ் படிக்கணும் அப்படிலாம் குழம்பிட்டு இருங்க. அப்படிலாம் ஒன்று தேவையே கிடையாது. அப்படிலாம் நீ படிக்கணும் வேணாம். அப்படின்னு எனக்கு படிக்கணும் சார் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா படிங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கிற பாக்ஸு ரெட் கலர் லைன், அதை மட்டும் படிங்க. அதை படிக்கிறதுக்கு ஒரு 2 hours இருந்தால் போதுமா? ரெட் கலர் லைன்ஸ் மட்டும் தானே திருப்ப போகிறோம். வெறும் பாக்ஸ் தானே படிக்க போகிறோம். அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க? சிறுகதைக்கான சாகித்ய அகாடமி விருது தான் கொடுத்துருப்பாங்க 1955லேருந்து. ஸோ இப்போ 2024 வரைக்கும் சாகித்ய அகாடமி விருது மட்டும்தான் அதில் வெவ்வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் பாருங்கள். சரிங்களா? கவிதைக்கு தனியாக, சிறுகதைக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. தெளிவாக படிங்க. அதே மாதிரி எக்ஸாமை பார்த்து பயப்படாது. நம்ம தோற்று போயிட்டா கண்டிப்பாக தோற்றுட்டே இருப்போம்லாம் கிடையாது. ஒரு நாள் ஜெயிப்போம். நமக்கான டைம் வர வரைக்கும் நம்ம அந்த இடத்துல பொறுமையாக வெயிட் பண்ணி பக்குவமாக படிக்கணும். சரிங்களா? ஸோ எந்த இடத்துலையும் மனசு தளர விடாதீங்க. திருக்குறள் படிங்க. சரிங்களா? ஓல்டு புக்கில் நீங்கள் திருக்குறள் படிக்கணும். சரியா? தமிழ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி புக் வைஸ் முடிச்சிருக்கணும், சிலபஸ் வைஸ் முடிச்சிருக்கணும். சிலபஸில் எல்லாம் இந்த டாப்பிக்லாம் பாருங்கள். இந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம முடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி முடிங்க. 3வது கொஷின் பேப்பர் வைஸ் முடிங்க. இது 3 இருந்தாவே போதுமானது. உங்களால் முழு மதிப்பெண்கள் பெற முடியும். சரிங்களா? ஸோ எப்பவும் பயப்படாத. ஏன் பயப்படுறீங்க? உனக்கு ஒன்று தெரியல அப்படின்னா கற்றுக்கும். பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நமக்கு தெரியல, நாளைக்கு தெரியாமல் இருக்குன்னு அவசியம் இல்லையா? நாளைக்குள்ளே நம்ம கற்றுக்கலாம். போதுமானது. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம தோற்றுருப்போம், பரவாயில்ல. நம்மக்கிட்ட இப்போ போதிய காலம் இல்லை, டைம் இல்லை, என்ன படிக்கணும்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட யாரும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு என்ன படிக்கணும்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சிருக்கிறோம். இப்போ ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். ரிவிஷன் பண்ணிட்டு தெளிவாக எழுதுங்க. பரீட்சையில் பயப்படக்கூடாது. ஓகேவா? நல்லா யோசிச்சுப்பாரு. பரீட்சை அன்னைக்கு கண்டிப்பாக தெரியாத ஒரு 10 கேள்வி 5 கேள்வி இருக்குது தான் செய்யும். எல்லா கேள்வியும் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருந்துட்டு அப்புறம் எதுக்கு தான் இங்கே கொஸ்டின் எடுக்கணும்? அதனால் 100 கேள்வி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. எல்லாரும் 100க்கு 100 வாங்கினா நாமளும் 100க்கு 100 வாங்கிடணும். எல்லாரும் 98 வாங்கியிருந்தா நாமளும் 98 வாங்கிடணும். எல்லாரால எவ்வளோ அதிகபட்ச மார்க் வாங்க முடியுமோ அதை நம்ம வாங்கிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரியா? ஒரு கேள்வி தெரியலனாலும் பயப்படாது. தெரியாத கேள்வி 5 இருக்குதா, 5 நிறுத்தி வை, நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. தெரிஞ்ச கேள்வியில் 100க்கு 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 95க்கு 95 வாங்கு. 5 நிறுத்தி வை. அதை அக்கா புக்கா போட்டு மனசில் என்ன தோணுதோ எழுதிட்டு வா. சரியா? அதில் மேலே கரைங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விட்டுருங்க. சரியா? ஸோ தெளிவாக படிங்க. பயப்படாத. உனக்கான புத்திசாலித்தனம். ஏன்னா சின்ன வயசுலாம் நீ ரொம்ப சுறுசுறுப்பாக புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. ஸோ இப்போ நீ அதை தான் யோசிக்கணும். 30 நாள் பயப்படக்கூடாது. நேரமாக எந்திரிங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரி. 30 நாளைக்கும் டெய்லி டைம் டேபிள் வச்சுருங்க.
அது எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். 6வது என்ன பண்ணுங்க அப்படின்னா, 6வது நான் ஒரே நாளையில படிச்சிடணும் சார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. சரியா? ஒரே பாடத்தை ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 டைம் படி. ஃபார் எக்ஸாம்பிள் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா, ஒரு டேர்ம் படிக்கிறதுக்கு 1 ஹவர் இருந்தால் போதுமானது. ஸோ 3 டேர்ம் படிக்கிறதுக்கு 3 மணி நேரம் தான் போதுமானது. 3 மணி நேரம் படிச்ச டேர்மை 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணு. காலையில் 4 மணிலேருந்து 9 மணிக்குள்ளேயே தமிழை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படி தான் தமிழ் படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 9 மணிக்கு போய் சாப்பிட்டு 10 மணிக்கு உட்காரீங்கன்னா, நீங்கள் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும், அதாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜிஎஸும் மேக்ஸும் படிங்க. ஈவினிங் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 1 ஹவர் டெஸ்ட் போடுங்க. சரிங்களா? அப்படி டெஸ்ட் போட்டிங்களாவே போதுமானது. காலையில் 6வது தமிழ் தானே படித்தோம். ஸோ இன்னைக்கு டேர்ம் 1 படித்தோம். டேர்ம் 1 ரிவிஷன் பண்ணிருக்கிறோம். அதுக்கு டெஸ்ட் போட்டுருக்கிறோம். போதும். எப்போ டேர்ம் 1ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்ல தெரியணும். இந்த பேஜ், இந்த கண்டென்ட், இது நூல் குறிப்பு, இது ஆசிரியர் குறிப்பு, இது புக் பேக் கொஸ்டின் அப்படின்னு தெளிவாக சொல்ல தெரியணும். அந்த மாதிரி படிங்க. எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லாதல இன்னொன்று கிடையவே கிடையாது. 6வது 3 நாளில் முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் 7வதுக்கும் 3 நாள் எடுத்துக்கோங்க. 8வதுக்கும் 3 நாள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் கம்மியான பாடங்கள் இருக்கும். அதனால உங்களால் என்ன பண்ண முடியலாம், அப்படி படித்தா 9 நாளிலே உங்களால் தெளிவாக படிச்சிட முடியும். 9 நாள் முடிஞ்சோடனே 3 நாள் மறுபடியும் ரிவிஷன் வச்சுக்கோ. 12 நாளையில் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் படிச்சுன்னா ஒரு 30லேருந்து 35 கொஸ்டின் இருக்கும். 35 கொஸ்டின்ல உங்களால் முழு மதிப்பெண் பெற முடியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 9வதுக்கு ஒரு 5 டேஸ், 10வதுக்கு ஒரு 5 டேஸ், ஓகேவா? 10 டேஸ். அதுக்கப்புறம் 11க்கு 3 நாள், 12க்கு 3 நாள் இருந்தால் போதுமானது. சரியா? ஃபர்ஸ்ட் 12, ஸோ அதுக்கப்புறம் என்னது 10, 22, ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6, 28 நாள் மறுபடியும் ரிவிஷனுக்கு நீ இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் சொன்னால் பார்த்தீங்களா, டெய்லியும் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஸோ ஈவினிங் என்ன சொன்னேன், 6 மணிலேருந்து 8 மணி 7 மணிக்குள்ள டெஸ்ட் எழுதுங்க. 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம் டெய்லியும் கொஸ்டின் பேப்பர் படிங்க. அப்போ காலையில் ஒரு 5 மணி நேரம், அப்புறம் 1 ஹவர், அப்புறம் ஒரு 2 மணி நேரம், ஓகேவா? 8 மணி நேரம் தமிழுக்குனே செலவு பண்ணுங்க. தமிழில் தான் முழு மதிப்பெண் பெற முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஜிஎஸ்க்கு செலவு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக படிங்க. இப்போ 6வதுக்கு 3 நாள், 7வதுக்கு 3 நாள். ஏன் சார் 3 நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா, 3 நாளில் ஒரே பாடத்தை நீ என்ன பண்ணணும், 3 டைம் 4 டைம் படிச்சுட்டு நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் தான். சரிங்களா? எப்பவுமே பஃபர் டைம் வச்சுக்கோங்க. இந்த 30 டேஸை கூட உன்னால் 25 டேஸில் முடிச்சுட்டு கடைசி 5 டேஸ் என்ன பண்ணுங்க, மறுபடியும் ரிவிஷன் கேட்டகரியில் கொண்டு வர முடிஞ்சா நீ எல்லாரும் விட அட்வான்ஸாக படிக்கிறன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக படிங்க. சரிங்களா? 30 நாள் அப்படிங்கிறது ரிவிஷனுக்கு ரொம்ப போதுமானது. சரிங்களா? நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான். பரீட்சை நடந்து, பரீட்சை எழுதி, பரீட்சை ஹாலை விட்டு வெளியே வர வரைக்கும் நீ தோத்து போக மாட்ட. அதுல உறுதியா இரு. நம்ம தோத்து போயிருமே அப்படின்னு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறல்ல, நான் தோக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு ஒரு காரணத்தை கண்டுபிடி. சரிங்களா? தெளிவா படிங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேவா? பயம் இல்லாமல் படிங்க. எந்த இடத்துலையும் சோகமாக நெகட்டிவெல்லாம் யோசிக்கக்கூடாது. நம்மகிட்ட 30 நாள் இருக்குது, எல்லாரையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. ஸோ தெளிவாக படிங்க. ஓகேவா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களை பார்த்ததுல, உங்கள்கிட்ட பேசுனதுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை நல்லபடியாக படிங்க. எக்ஸாம் நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த இடத்துலையும் தோற்று போக மாட்டோம். நாம் தோற்று போயிட்டோன்னு சொல்கிற வரைக்கும். சரியா? புத்திசாலித்தனமாக இரு. நல்லபடியாக படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.